நாளைய திருப்புல விஜய் அவர்களுக்கு பாட்டு நீங்க தான் பாடிருந்தீங்க மாப்பிள்ள. ஓஹோ. கல்வி கண் தந்த காமராசர் போல வாரி கொடுத்ததில் வள்ளல் எம்ஜிஆர். அவங்க வாழ்க்கையவே மாற்றி விட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் முக்கியமான காரணம். சொல்லாமல் இருந்தேன், இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குது, இன்னைக்கு என்ன உயரத்தில் இருக்கிறாங்க. நுணுக்கமாக நாடகம் பார்க்குறீங்க, அப்படியே வாயை பிடுங்கிடுவீங்க போல இருக்கு. சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் நிறைய. ஒரு இயக்குனர் என்னை ரொம்ப நோகடிச்சார், ரொம்ப நொந்து போனேன். ஒரு காலகட்டத்தில் தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் 4 தியேட்டர்லேயும் என் குரல் இருந்தது, முகம் மட்டும் வேறு. ஒரு ரூமுக்குள்ளே போன உடனே பட்டுன்னு கதவை மூடி தாப்ப போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தானா. பின்னணி குரல் கலைஞர் பேசுகிறாரு அப்படின்றது தெரியாமல் பேசின ஒரு முக்கியமான டப்பிங் ஆர்டிஸ்ட். சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும். சோபா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அண்ணனாக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக செயல்பட்ட ஒரு தருணம். மோகனுக்கு நான் வந்து ரெகுலர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கல. நான் நிறைய பாடணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து குரல் மூலமாக தான் நிறைவேறிச்சு. ஜெயா டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் அஸ்வின். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட், ஆக்டர்னு பல முகங்கள் இருக்குது இவருக்கு. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து இவர் பேரை சொல்லும்போது டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் மைண்டில் வந்துட்டு போகும். நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு மோகன குரலோன்னு ஒரு பட்டமே அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மோகன குரலோனுக்கு சொந்தக்காரர் தான் எஸ்.என். சுரேந்தர் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? கலைமாமணி அப்புறம் பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன். இன்று வரை நலம். இதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை சார். நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாவில். ஒரு சிங்கராகவும் சரி, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சரி, ஆக்டராகவும் சரி. நான் நிறைய பரிமாணங்களை உங்களை பார்த்துருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து போகலாம் அப்படின்றது தான். இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கான இதுதான் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இதுதான் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றீங்களா? சரி, அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டுடியோ ரூம் கூட போயிட்டு பேச போன மொமெண்ட் ஒன்று இருக்குதுல்ல, அது எங்கே ஆரம்பிச்சது? அதை அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுது. 1977 இல்லைன்னா 78 பிகினிங் அப்படி தான் இருக்கணும். மெட்ராஸ் சினியில் ராயப்பேட்டையில் அங்கே அங்கே ஒரு தேட்டரில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதிசய மாப்பிள்ளைன்னு ஒரு படம். ஓகே. அதில் செகண்ட் ஹீரோவுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. ஆக்சுவலாக டப்பிங்னு ஒரு ஃபீல்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாமே அவங்கவுங்க குரலில் தான் வந்து படம் வருதுன்னு தான் நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனால் அதே டப்பிங் ஃபீல்டில் நான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆவேன், ரொம்ப பிஸியாக ஆகிடுவேன்லாம். கொடி கட்டி பறந்தீங்களே, இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் நடுவில் சொல்லணும். கண்டிப்பாக சார், அது உண்மை இருக்கிறதால சொல்ல போகிறேன். கொடி கட்டி பறந்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், இது நீங்கள் அங்கங்கே சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக கொடி கட்டி பறந்தீங்க. எனக்கு மட்டுமே 75 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தீங்க. இல்லை, அப்போது அதுதான் எனக்கு ஸ்டார்டிங். லலிதா ரங்கராவன் ஒரு அம்மா, அவங்க ரொம்ப ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க. சுரேந்தர் நீலகண்டன் பிள்ளையை கூப்பிடலாமே பேசுகிறதுக்கு. அவன் ஸ்டேஜில் பாட்டு பாடி நடிப்பான், அவனுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அப்படி எனக்கு முதல் வாய்ப்பு வந்தது. அதிசய மாப்பிள்ளைன்னு ஒரு படம். அதில் ஒரு சுவாரஸ்யம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஃபீமேல் கேரக்டர் பேர் லலிதா. என்னை கூப்பிட்ட மேடம் பேர் லலிதா, எங்கள் அம்மா பேர் லலிதா. இது ஏற்கனவே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கா? அப்போ நல்ல விஷயந்தான். நான் ஆரம்பித்த முதல் டைலாக் லலிதான்ற வார்த்தையில் தான் ஆரம்பித்தேன். அது சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம். சென்டிமெண்ட்டாக லலிதான்ற பேர் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிச்சது. ஆனால் உங்கள் குரலை வச்சா படம் வந்து ஹிட் ஆகுன்ற சென்டிமெண்ட்டு 1980s வந்து மிக பரவலாக இருந்தது. ஆமாம்மா, 78 ஆரம்பிச்சேன்னே வச்சுங்களேன். ஒரு வித்தின் 2 இயர்ஸ்க்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வராருன்னா சுரேந்தர் வாய்ஸை போட்டால் அந்த படம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரியான டாக் வர அளவுக்கு அந்த டைமில் இருந்தது இல்லை. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் எதுவுமே எதிர்பார்க்கலிங்க ஐயா. நான் நிறைய பாடணும்னு ஆசைப்பட்டேன்.
நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சா ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து குரல் மூலமாக தான் நிறைவேறுச்சு. அது டெஸ்டினி, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் வந்து சிறப்பாக ஏற்றுக்கிட்டேன். அது நல்லாவே பண்ணினேன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தேவி தேட்டரில் தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் 4 தேட்டர்லேயும் என் குரல் இருந்தது. முகங்கள் மட்டும் வேறு, குரல் என்னுடைய குரல் 4 தேட்டர்லேயும் இருக்கும். எந்த ஸ்க்ரீனுக்கு போனாலும் உங்கள் வாய்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். ஆமாம் ஆமாம். அது ஒரு ரெக்கார்ட் தானே, அது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பா. சார் விஜயகாந்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க. சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, வெற்றி, ஏமாறாதே ஏமாற்றாதே, சபாஷ், இத்தனை படங்களுக்கு நான் அவருக்கு குரல் கொடுத்தேன். அதில் 2 படம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சட்டம் ஒரு இருட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும், இனிமையின் கவிதைகள் பிறந்தது, இளமையின் நினைவுகள் பறந்தது. ஹே தென்றலே, உன்னிடம் இன்றுதான் மாற்றமே. ஹே தென்றலே, உன்னிடம் இன்றுதான் மாற்றமே. கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும். பனி நீராட்டும் இந்நேரம் பாட வேண்டும் கூட வேண்டும். தனிமையிலே ஒரு ராகம். இது வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு செகண்ட் ஹிட்டு. ஃபஸ்ட்டு யேசுதாஸ் அண்ணா பாடினது ஏதோ நினைவுகள், அந்த பாட்டு. ஏதோ நினைவுகள், ஏதோ நினைவுகள், அந்த பாட்டு. நீங்கள் நல்லா பாடுறீங்களே. கொஞ்சம் அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹிட்டு. பட் ஹிட்டோட நல்லா ஓடின படம் சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த் ஐயாவுக்கு. அதில் நான் தான் அவருக்கு டப்பிங் வாய்ஸே பண்ணி கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரொடியூசர் வடலூரான் கம்பெனிஸ் சிதம்பரம் ஐயா முதல்ல எனக்கு தான் பழக்கம். ஓகே, எனக்கு தான் நண்பர். நான் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் லிங்க் பண்ணி விட்டு, இவங்களுக்குலாம் யாரும் சொல்லுங்க சொன்னாதான் தெரியும். இவங்கெல்லாம் இல்லை 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 பொதுவாக அந்த நமக்கு வேண்டியவங்கன்னு நினச்ச அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்க முக்கியமான காரணம் நான் தான். அதில் அந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு அது மிஸ் ஆகிடாமல் நான் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நான் வந்து பாடுபட்டு வாங்கி. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி அதில் வந்து பலன் வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் கிடைச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் விஜயகாந்த் ஐயாவோட எங்கேயோ மீட் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டார். இந்த ஏதோ ஒரு படம் ராஜ்குமாரி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்து, அகல் விளக்குன்னு ஒரு படம், சரியா போல சார். அப்போ வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் வந்து கால மாற்றத்தில் வேறு மாதிரிலாம் உயரங்கள்லாம் தொட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நல்ல மனிதர் அவர். வந்து அவருக்கு நான் வந்து ஆரம்ப காலத்தில் 2 வெற்றி படங்களுக்கு குரல் கொடுத்தேன். நிறைய படங்கள் அவருக்கு பாடினன்றதில் இப்போ நினச்சாலும் சந்தோஷமாக இருக்குது. அது என்னென்னா, யாராவது கை காட்டணும். ஒரு கை காட்டல் இல்லாமல் யாருமே ஒரு உச்சத்தை தொட முடியாது. கண்டிப்பாக. சும்மா இல்லையா? எனக்கு லலிதா அரங்கராவுன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக பெரிய இடத்துக்கு போனேன். உள்ளே போனோடனே ஹேமமாலினி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 15 படம் வரைக்கும் எனக்கு. அது மாதிரி யாராவது ஒருத்தர் இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான உந்து சக்தியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப சொல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்கள். நீங்கள் நுணுக்கமாக நாடகம் பார்க்குறீங்க, அப்படியே வாயை பிடுங்கிடுவீங்க போல இருக்கு. சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை பரவாயில்ல, அதான் அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குது, இன்றைக்கி என்ன உயரத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர். மொத்தத்தில் கிராட்டிடியூட் வேணும், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். கிராட்டிடியூட் இல்லைன்றீங்களா நிறைய பேர்கிட்ட? நீங்கள் நிறைய இப்போ மோகனுக்கு நீங்கள் வந்து 75 படங்களுக்கு மேலே நீங்கள் நல்லா அருமையாக கம்பேர் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக கோர்வையாக போயிடுறீங்க நீங்கள். இப்போ ஓகே அஸ்வின் சார், இப்போ நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. சரி, மோகன் ஐயாவுக்கு ஒரு 75 படம் பேசியிருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு முன்னாடி நான் பிரதாப் போத்தனுக்கு தான் டப் பண்ணேன், நெஞ்சத்தை கிள்ளாதே படத்தில்.
பிரதாப் போத்தன் ஐயாவுக்கு டப்பிங் பேசும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சி பேசுவேன். ஒரு இங்கிலீஷும் மலையாளமும் கலந்த ஒரு தமிழ் அவர் பேசுவார். அதை நான் வந்து உள்வாங்கி பேசுவேன். அப்புறம் மோகனுக்கு நான் வந்து ரெகுலர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். மோகன் கூட எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவர் வந்து நியாயமான ஒரு 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 ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் உங்கள் வாய்ஸ் தான் வேணும்னு அவராக கேட்டாருன்றவன கேள்வி. ஆமாம், நெஞ்சத்தை கிளறியில் வந்து பிரதாப்க்கு நான் பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் எனக்கு போட்டிருக்கலாம் சார்ன்னு சொன்னார். அது டைரக்டர் மகேந்திரன் சார் தான் நீங்கள் போய் கேட்கணும். அவர் தான் வந்து பிரதாப் ஐயாவுக்கு என்னுடைய வாய்ஸை ஓகே பண்ணியிருக்காரு. உங்கள் போர்ஷன்லாம் ஏற்கனவே இன்னும் ராமூர்த்தி அண்ணா வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்போது இவர் சொன்னார். அது அப்போது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் இவர் சொல்லியிருக்கலாம். பயணங்கள் முடிவதில்லை, கிளிஞ்சல்கள், இப்படி படங்கள்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சில்வர் ஜூப்ளி போச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவர் ரொம்ப பெரிய ஹீரோ ஆகிட்டார். தனிமையில் ஒரு ராகம் கம்போசிங் போது சங்கர் கணேஷ் அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அந்த அந்த ப்ரொடியூசரை எனக்கு லிங்க் பண்ணி விட்டவர் பேர் வந்து முருகேசன், ராஜி அண்ணா. அவங்க வீட்லேயே வந்து கம்போசிங் வச்சுக்கிட்டோம். ராஜி அண்ணாவுக்கு முதல்ல அந்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து என்கிட்ட தான் பேசினார். அந்த அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததே என்கிட்ட தான். அதை வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து அவங்க வாழ்க்கையவே மாற்றி விட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் முக்கியமான காரணம். ஏன்னா ஷோபா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அண்ணனாக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக செயல்பட்ட ஒரு தருணம் அது. அப்போது பாட்டு கம்போசிங் போது சங்கரன் கேட்டார் என்ன, 4 டியூன் போடுவோம் தம்பி, சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். இந்த 4 டியூனில் ஒரு டியூன் நீங்கள் சம்மந்தப்பட்ட படங்கிறதுனால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பாட்டு தனிமையிலே ஒரு ராகம் டியூனை செலக்ட் பண்ணது அடியேன் தான். கங்கையமரன் அண்ணாவை கூப்பிட்டு பாட்டு எழுத வச்சது எங்கள் அப்பா. ஓகே. இது மாதிரி நிறைய முக்கியமான ஒரு நிகழ்வுகளுக்கு எங்கள் அப்பாவும் நானும் காரணமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ச்சின்றதை நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அப்பா நீலகண்டனை பற்றி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க. அப்பாவை பற்றி ஏன்னா அவரை பற்றி மென்ஷன் பண்ணி ஆகணும். நாளைக்கு என் பையன் என்னை பற்றி சொல்லணும்ல. ஏன்னா எங்களுக்கு நீலகண்டன்ற ஒரு பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்ன அவர் ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மனிதர். துரோகிகளை கூட காலில் விழ வச்சுடுவார். ஓகே. அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷன். கெட்டவன் தெரிஞ்சு கூட நல்லது பண்ணுவார் எங்கள் அப்பா. அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் அவர். நல்லா சிரிக்கிறீங்களே, அர்த்தமுள்ள ஒரு சிரிப்பாக சிரிக்கிறீங்களே. நீங்கள் உள்குத்தோட சொல்கிறது தெரியுது, அதனால தான். இல்லை அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். இது போதும், புரிஞ்சவங்க அப்பா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு விஜயவாகினி ஸ்டுடியோவில் இருந்தார். வாகினி ஸ்டுடியோவில் நாகரிடியார்கிட்ட ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாங்க. அப்பா வந்து பல பேருக்கு என்ட்ரி பாஸ் கொடுத்துருக்காரு வாகினி ஸ்டுடியோ உள்ளே நுழையிறதுக்கு. அது மாதிரி எனக்கு சமீபத்தில் மறைந்த டிபி கஜேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் கண்ணதாசன் ஐயா மகன் அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த வாகினி ஸ்டுடியோ உள்ளே போனதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் ஐயான்னு. அது மாதிரி நிறைய நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். பட் அதற்குரிய நியாயம் அவருக்கு நடந்ததான்றது வந்து கேள்விக்குறி தான். போதும் சார். ரகுமான், அர்ஜுன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குமே அர்ஜுன் ஐயாவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, குளிர்கால மேகங்கள்னு ஒரு படம், வேஷம் அப்படின்னு ஒரு படம், 2-3 படம் பண்ணேன். ரகுமானுக்கு நிறைய படங்கள் பண்ணேன். இல்லை நிறையவே பண்ணேன். அன்புள்ள அப்பா, கண்ணே கனியமுதே, வசந்த ராகம், இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணேன். ஆக்சுவலாக ரஹ்மானுக்கு என்னுடைய வாய்ஸ் நல்லா சூட் ஆகும். அவருக்கு அப்போது அந்த 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 ஏஜில் மீசை இல்லாத ஒரு பருவத்தில் அந்த குரல் வந்து அந்த காதல் கதைகளுக்கு என்னுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருந்தது. மோகனை தவிர்த்து வேறு எந்த ஆக்டருக்கு வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா சூட் ஆகும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொன்னதில்லை, நான் சூட் ஆகிற மாதிரி நான் பேசிடுவேன். ரொம்ப பேர் சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனால் சொல்லுவேன், நேராக பார்த்தா கூட சொல்லாமல் கூட போயிடுவாங்க. அலைகள் ஓய்வுதலில் கார்த்திக் அவர்கள், தேவி செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சிக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன். தாள நயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது.
முறிந்த என் மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும், அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்று புக இடமில்லா இறுக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் கைத்தட்ட வேண்டும். அலை அலைகள் இது கவிதையில வந்ததா இல்ல வந்து நீங்க இல்லை இல்லை, இந்த சொன்னதா? இடத்துல தோணும் இல்லை சில நேரத்தில். அலைகள் எழுதலையில் கார்த்திக் ஐயாவுக்கு மணிவண்ணன் சார் எழுதின டைலாக். அப்போது நான் வந்து டப்பிங்கில் உச்சத்தில் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலையில் முத்துராமன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய மகனுக்கு நான் பேசுகிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த படத்தை நான் சிறப்பாக பண்ணி கொடுத்தேன். எனக்கே தெரியும், பம்பர் ஹிட். ஆமாம், எவ்வளோ பெரிய ஹிட். ஆமாம், இந்த படத்துலேருந்து உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப லக்கி டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பேர் வந்தது. ஓகே. எந்த கேரக்டர், எந்த காதல் வசனம், எந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த குரல் வந்து பொருந்தி போச்சுனாலே படத்துக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உழைப்பை நான் கொடுத்தேன். சார், எஸ்பிபிக்கு நீங்கள் வந்து பிரியமானவளை படத்தில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் மட்டும் நீங்கள் வந்து ஆமாம், அது ஒரு நல்ல அருமையான மறக்க முடியாத அவருடைய வாய்ஸ் த்ரோட்டை பார்த்துருப்பாங்க. சடனாக கிளைமேக்ஸில் மட்டும் உங்கள் வாய்ஸ் இல்லை, என்னால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க. அதெல்லாம் கேட்க வரேன். பேசிக்காக நானும் ஒரு சிங்கர்மா. என்னுடைய பாலு அண்ணா வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன். அது அவர் ஒரு கடவுள். பாலு அண்ணாவுக்கு நம்ம போய் பேசக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், என்னை நல்லா தயார் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி வந்த வாய்ப்பை அதே மாதிரி பாலு அண்ணாவை என்னை பற்றி, பாலு அண்ணாவுக்கு அந்த படத்தில் நான் பேசுனது நான் தான் பேசுனேன்னு தெரியக்கூடாதுன்னே பண்ணினேன். நீங்கள் அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு படபடப்பாக வேகமாக பேசுவாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வந்துடும். அது ஒரு இயற்கையான ஒரு வலிமை, டேலண்ட், எப்படி ஒன்று. அதை பார்த்துட்டு எஸ்பிபி அவர்கள் ஏதாச்சும் சொன்னாரா? எதனால வந்து அந்த அவர் அந்த நேரத்தில் ஃபாரினில் எங்கே இருந்தார். அந்த போர்ஷன் டப் பண்ணும்போது அவர் இந்தியாவிலே இல்லை. அதனால் ஆல்டர்னேட் ஆர்டிஸ்ட்டு கிடைக்காதா? ஆனால் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் ஆல்டர்னேட் கிடைக்கல அந்த டைமில். யாருக்கு சார்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இன்னும் வரலையே யாரும் அதுக்கேற்ற மாதிரி? இல்லை டப் வேணும். அது நானே திருப்பி நானே எப்படி இல்லை சார், அதுதான். இன்னும் நீங்கள் ஒரு 75 படங்கள் பண்ணியிருக்கீங்களா மோகனுக்கு, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இது வரல. இல்லை அந்த காலத்தில் நான் பேசின படங்கள்லாம் சில்வர் ஜூப்ளி போச்சு. எல்லாமே பெரும்பாலான படங்கள் 100 நாள் ஓடும், சில்வர் ஜூப்ளி போகும். அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிறைய படங்கள் ஒரே நாளில் 5 தியேட்டரில் இருப்பேன். இந்த மாதிரி அந்த 5 தியேட்டரில் 3 தியேட்டரில் மோகன் நடித்த படத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். 2 படம் புது முகங்களுக்கு பேசுவேன். இந்த மாதிரி ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக வலம் வந்தவன். அதில் என்னென்னா, இது கூட நீங்கள் தான் சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவலில் வந்து சக்ஸஸ் ஆன ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த சுரேந்தர் குரல் இருந்ததுன்னா அந்த படம் நல்லா ஓடிடும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் சுரேந்தர்னு சொல்லக்கூடாது, சுரேந்தர் சார். சாரி சார், சுரேந்தர். அது என்னென்ன எனக்கே தெரியாதுமா, என் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாது. அவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பேன். அவ்வளோ ஸ்பீடாக வேறு பண்ணிவிடுவேன். ஒரு டேக் இப்போ மாதிரி பஞ்சிங் சிஸ்டம்லாம் கிடையாது, லூப் சிஸ்டம் தானே அப்போலாம். அதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஹேமமாலினி, அனுராதா, சுரேந்தர், துர்கா, உமாபரணி, இப்படி ஆர்டிஸ்ட்லாம் வராங்கன்னாலே ஆக்சுவலாக எனக்கு சொல்ல வரிசைப்படுத்தி சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் நான் மட்டும்தான் மேல் வாய்ஸில் ரொம்ப பாப்புலர். ஆமாம், அது வந்து அந்த நேரத்தில் வந்து எடிட்டர்ஸ் வந்து கட் பண்ணி போடும்போதே இவங்களாம் தானே வராங்க, அப்போ லெங்க்த்தியாக கட் பண்ணி போட்டுருவாங்க சீன்ஸு, டைலாக்ஸு. அதை நாங்கள்லாம் ஒரு டேக்கு 2 டேக்லேயே பேசி முடிச்சிடுவோம். அது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை. ஒரு ரொம்ப நுணுக்கமாக சொல்ல போனீங்கன்னா யாரும் இனிமேல் இப்போ வரவங்கெல்லாம் பண்ண முடியுமான்றது டவுட். ஏன்னா பஞ்சிங், ஒரு லைன், ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் வசதிகள் வந்தாச்சு. பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, நடித்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. அதனால் எஃபர்ட்ன்றது வந்து கொஞ்சம் குறைவு தான். இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக டப்பிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாட் ஓன்லி டப்பிங்மா, பாடுறதுக்கும். அந்நியன் படத்தில் வந்து நெடுமுடி வேணும் அவர்களுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருப்பீங்க பாருங்கள், அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ் இருக்காது அந்த படம் வந்து. 2005 அந்த டைம்ல வந்து அதனால் அந்த படத்தில் நான் பேசின அந்த வசனத்தை வந்து இங்கே வந்து ஒரு தரம் பேசினா ஒரு நிறைவாக இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா பேசுங்க சார். அந்த கோர்ட்ல பேசுற சீன் தானே சார் சொல்றீங்க? ஆமாம், நெடுமுடி வேணு சார் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர். அவருக்கு டப்பிங் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா என் மகன் மூலமாக தான் கிடைச்சிது. ஆமா, சின்ன வயசு விக்ரமா நடிச்சிருப்பார்ல அந்த படத்துல. ஆமாம், விராஜ் அந்த படத்தில் என் மகன் கூட நான் டப்பிங்க்கு போனேன். அந்த நேரத்தில் வந்து டைரக்டர் சங்கர் வந்து ஃபோனில் ஏதோ சொல்லியிருக்காரு இந்த இன்சார்ஜ் கிட்ட, ஓகே. சுரேந்தர் சார் இருக்காரா அங்கே அப்படி? ஆமாம் நான் இருக்கேன், அவர் இருக்காருன்னார். அப்போ அவரை வச்சு நெடுமுடி வேணு சாருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுங்கன்னு. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் அப்படின்னாலே கொஞ்சம் உடன்பாடு கம்மி தான். பட்டு அந்த படத்தில் என் மகன் கூட ஒரு காம்பினேஷன் பேசிடலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து டெஸ்ட்டே வந்து ரொம்ப நல்ல மாதிரி பண்ணிட்டேன். அது எனக்கு ஓகே ஆச்சு. எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடைச்சு. ஆமாம். 8 வயசு யுவரானர், சாகர வயசா? அவர் சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட்டு தண்டிச்சே ஆகணும். அலட்சியம், கடமை தவறுனது. முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட்டை கட் பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையை மூடாமல் பிளாக்ல பிராண்டி விற்ற கடைக்காரர், லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோ என்ட்ரியில் போன ரிக்ஷாக்காரர், அந்த ரோடை குண்டும் குழியுமா தரக்குறைவாக போட்ட கான்ட்ராக்டர், அந்த ரோடை தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருந்த கார்பரேஷன், அதை அப்ரூவ் பண்ண என்ஜினியர், கான்ட்ராக்டை பாஸ் பண்ண மந்திரி, அருந்து போகிற அளவுக்கு எலக்ட்ரிக் கம்பியை தயாரித்த ஃபேக்ட்ரிக்காரர், அதை அப்ரூவ் பண்ண அதிகாரி, அது ரெகுலராக செக் பண்ணாத அந்த ஏரியா சூப்பர்வைசர். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதில் யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியாக செஞ்சுருந்தா கூட என் குழந்தை பிழைச்சிருப்பா. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவள் சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் தண்டிக்கப்படணும் யுவர் ஆனர். எவ்ரி ஒன் ஷுட் பி பனிஷ்ட். சூப்பர் சார். அப்படியே அந்த கோட் சீனோட மைண்டில் வந்துட்டு போகுது நெடுமுடி பேசும்போது அந்த ஒரு ஃபீல். அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கங்கே நடுவில் கொஞ்சம் சில தடுமாற்றங்கள்லாம் வரும். அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போயிட வேண்டியது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேவா? சூப்பராக இருந்தது சார். சங்கர் சார் என்ன சொன்னார் அந்த டெஸ்ட்? இல்லை அவர் ஆக்சுவலாக அது எனக்கு நான் பேசினோன்னே அதை ஓகே சொல்லிட்டார், ஓகே பண்ணிகிட்ருக்காரு. அது முதல்ல அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்காரு, அது போட்டு காமிச்சிருப்பாங்க, அது ஓகே ஆகிடுச்சு. பட் அது எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது. ஏன்னா மொனாட்டனஸாக ஒரே டைப்பில் ஒரே மாதிரி முகங்களுக்கு காதல் வசனம் பேசிட்டு, இது வந்து அவர் அப்பா கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஆக்டருக்கு நான் பேசணுன்றது நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். பையன் கூட வேற அந்த படத்தில் காம்பினேஷன் வந்துருக்குல்ல உங்களுக்கு? காம்பினேஷன் தான்மா. அந்த காம்பினேஷனில் வந்து என் மகன் வந்து அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆமாம், ஹரிபிரசாந்த், விராஜ். அவர் வந்து அதுக்கு அப்புறம் சில படங்கள் நடித்தார். அப்புறம் ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில் மிஷன் படத்தில் நடிச்சார். பரவாயில்ல, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிறீங்க. நீங்கள் மிஷன் சென்னை 28 நடிச்சிருப்பாரு. சென்னை 28 வெங்கட் பிரபு ஐயா நல்ல. நீங்களும் அந்த படத்தில் அந்த படம் வாய்ப்பு கிடைக்க வந்து எஸ்பிபி சரண் ஐயா ரொம்ப முக்கியமான காரணம். பையன் மகனுக்கு உங்களுக்கு நீங்களும் ஜெய்க்கு அப்பா? அது ஜெய்க்கு அப்பாவை நடித்தது. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் என் மகனுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எப்படின்னா, உன்னை சரணடைந்தேன் படத்தில் வந்து சின்ன வயசு சரணை வந்து என் மகனை போடணும்னு சரண் தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. சமுத்திரக்கனிக்கிட்ட. ஓகே. சுரேந்திரன் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப சப்பியாக இருக்கார், என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு என் மகனுக்கு கிடைக்க முக்கியமான காரணம் எஸ்பிபி சரண். எனக்கு அப்பா வந்து போட்டு வைத்த காதல் திட்டம் வாய்ப்பு கிடைக்க காரணம் வந்தார் தெலுங்கில் நான் பாடுறதுக்கு. அது மாதிரி மௌனராகம் டைலாக் பேசுகிறதுக்கு பாலவண்ணன் தான் முக்கியமான காரணம். ஓகே. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெல்கம், இந்த வீட்டில் சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தைய அழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழலை, வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் தானாக மறைகிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்.
உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில்ல, சந்தோஷம் தானே? ஆ ஆ ஆ ஆ இந்த பாட்டு லண்டனில் அமரண்ண கச்சேரியில் ம். நான் வந்து மௌனராகம் நிலாவே வா பாட போகிறேன். அந்த டயலாக் முதல்ல அதுக்கு ஒரு லீட் டயலாக் நீ பேசுன்னு ஆரம்பித்தது ஓகே. ஒரு 35 வருஷம் முன்னாடி. அதே ப்ரோக்ராமில் நானும் பாட போயிருக்கேன். ம். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணது எஸ்பிபி அண்ணா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா, நான் பாலு அண்ணா இருக்கிற ஸ்டேஜில் நான் இல்லாத நேரங்களில் நானே டைலாக் பேசி நானே பாடிடுவேன். ஓ, ரொம்ப 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 பாப்புலரான ஒரு ஒரு செக்மெண்ட் ஆச்சு அது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இப்போ பேசும்போது அப்படியே அந்த மோகன் அப்படியே நம்ம அது நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், எனக்கும் தெரியும். பாடினவங்க வந்து அவங்கவுங்க பாடல்களை, பாப்புலர் சிங்கர்ஸ் வந்து அவங்கவுங்க பாட்டை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி பாடுற மாதிரி நான் வந்து பாப்புலர் டயலாகை வந்து நான் திருப்பி திருப்பி மேடையில் பேசி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லதும் செஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம், கஷ்டப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க நிறைய படத்துக்கு டப்பிங் பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு சில படங்கள் வந்து சவுண்ட் ட்ராக்காவே நல்ல ரீச் ஆச்சு. சாம்பிள் சொல்லணும்னா விதிலாம் வந்து பட்டி தொட்டி எங்கும் அந்த படத்துடைய டயலாக் வந்து பட்டையை கிளப்பிச்சு. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்ல? நீங்கள் உங்கள் பணியை ரொம்ப சிறப்பாக தான் செய்கிறீங்க, கரெக்டாக செய்கிறீங்க. ரொம்ப அதாவது சொல்லுவாங்க, எங்கள் காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் சொல்லிக்குவோம், நேயர் நுணுக்கமாக நாடகம் பார்த்துருக்காரு அப்படிங்களா? அது மாதிரி விதி படம் வந்து சவுண்ட் ட்ராக்கு பாப்புலரானது. வீரபாண்டிய கட்டபொம்மன், தில்லானா மோகனாம்பாள், கப்பலோட்டிய தமிழன், இந்த வரிசையில் என் குரல் தாங்கி வெளிவந்த விதி படமும் ஒரு முக்கியமான படம். ஸ்பெசிஃபிக்காக அந்த கோர்ட்டுக்குள்ளார பேசுகிற வசனங்கள் அது கூட நிறைய ரெகுலராக பேசுவேன் நான். அது ஏதாவது இருக்கா சார்? வரட்டுமாடி அப்பாவி பெண்ணே, அப்படி ஒரு டைலாக் இருக்குமே. காதலுங்கிறது வேறு, கல்யாணங்கிறது வேறு. வரட்டுமாடி அப்பாவி பெண்ணே அப்படின்னு ஒரு டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக். அதில் ஒரு ரூம்குள்ளே போன உடனே பட்டுன்னு கதவை மூடி தாப்ப போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிட்டு கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தான். அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இந்த காலத்தில் என்னை ரொம்ப பயமுறுத்துறா. எங்கள் அப்பாவையும் என்னையும் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிடுவேன்னு ரொம்ப என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டா. இந்த மாதிரி இந்த டைப்பில் ஓடும் டைலாக். அது வந்து ரொம்ப கோர்ட் சீன் ரொம்ப பாப்புலர். ஆரூர் தாஸ் ஐயா எழுதின அந்த காட்சி வந்து, அந்த படங்கள் வந்து ஜெமினி ஐயாவுக்கு, சிவாஜி சாருக்கு, எம்ஜிஆர் ஐயா இவங்க எல்லாருக்குமே எழுதின மிகப்பெரிய ஜாம்பவான் ரைட்டர் அவர். அவர் எழுதின வசனத்தை நானும் எழுதி, அது சவுண்ட் ட்ராக்கில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். வேறு எனக்கு தெரியல, வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நடக்கலை. ஒரு ரூம்குள்ளே போன உடனே பட்டுன்னு கதவு முடி தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டு கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். உங்கள் வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். இப்போதைக்கு நீ தான் சொல்கிறா. ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமானு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்குன்னே கர்ப்பம்னு சொல்கிறா. இந்த அடங்காப்பிடாரிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருந்தது சார். நீங்கள் இதுலேருந்து கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏதாவது எங்கே யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க, சொல்லாமையும் போயிடுவாங்க. சொன்னது ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா அந்த டயலாக்லாம் பேசினது? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பின்னணி குரல் கலைஞர் பேசுகிறாரு அப்படின்றது தெரியாமல் பேசின ஒரு முக்கியமான டப்பிங் ஆர்டிஸ்ட் நான். உங்களுக்கு படத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி முடிச்சிடுவேன். நான் ஒருத்தன் பின்னாடி பேசுகிறேன்றதே தெரியாமல் அந்தளவுக்கு நேச்சுரலாக, ஆமாம், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுவேன். அதில் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் மோகனுடைய முகமும் உருவமும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கூட சொல்லுவேன். எதையோ தேடி போகிறோம், வந்ததை சிறப்பாக செய்கிறோம். அதுதான் தேடி போனது கிடைக்கலன்னே வச்சுங்களேன், வந்ததை சிறப்பாக பண்ணினேன், அவ்வளோதான். மோகன் அவர்களுடைய படங்களில் 75 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. அவர் உங்கள் வாய்ஸை பற்றி என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் ரொம்ப ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை.
உங்க ரிலேஷன் எப்படி சார் இருக்கும்? நீங்க 2 பேருக்கும் எனக்கு ரிலேஷன்ஸு அந்த ரிலேஷன் மோகன் அண்ட் சுரேந்தர் சார் இவங்க 2 பேருக்கான ஆக்சுவலாக அது இயற்கைமா. இப்போது மோகன் எந்த ஒரு அவர் இப்போ ஷமிதாப்னு ஒரு படமே எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தனுஷ் அண்ட் அமிதாப் பச்சன் ஐயா நடித்தது. அதில் வந்து அமிதாப் பச்சன் ஐயா நடித்த கேரக்டர் என்னுடைய ரியல் லைஃப் டைம் கேரக்டர் ஷமிதாப். அமிதாப்ஜி வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். தனுஷ் வந்து குரல் இல்லாத நடிகனாக நடிச்சிருப்பார். அது வந்து டைரக்டர் பால்கி இப்போ வந்து அமிதாப்ஜி கிட்ட போய் சொல்லும்போது சுரேந்தர் மோகன்ற ஒரு ரெண்டு என்னம்மா அப்படி வைக்கிறீங்க? இது எனக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இந்த நம்ம பேசும்போது இதெல்லாம் வரணும். ஓகே. இது வந்து மிகச்சிறந்த ஒரு உயரத்தை தொட்ட ஒரு சம்பவம். சுரேந்தரையும் மோகனையும் வச்சு தான் பால்கி சார் வந்து அமிதாப்ஜி கிட்ட கதை சொல்லியிருக்காரு. ஐ ஹர்ட் அபவுட் சுரேந்தர் அப்படின்னாரா அமிதாப்ஜி. அமிதாப்ஜி ஆக்ட் பண்ண அந்த ரோலே வந்து சுரேந்தருடைய ரியல் கேரக்டர். மோகனுடைய கேரக்டர் பண்ணது தனுஷ். அந்த படத்துக்கு பேர் ஷமிதாப். இது கூட நீங்க கேதர் பண்ணி இல்ல, இது நான் எனக்கு தெரியல சார். இது புதுசா இருக்குது. ஆனா ரொம்ப புதுசு இல்ல. நான் தேடி பார்க்கல. இது ஒரு சரித்திரம் தம்பி. இது வந்து மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். இது நான் நிறைய ரிசர்ச் பண்ண, பட் ஆனால் இந்த மொமெண்ட் இது வந்து இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ரொம்பவும் பாப்புலராக விளம்பரப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு எப்பேற்பட்ட ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதை வந்து ஹைட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே. பட் பால்கி அவர் எங்கேயுமே இதை வந்து சொல்லலை சார். அவர் ஆரம்பத்தில் சொன்னார். ஓகே. வெரி பிகினிங்கில் அமிதாப்ஜி கிட்ட சொல்லும்போது என் பேரை தான் சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது. ஐ மீன் அந்த டைமில் மீடியா பேப்பர்லாம் வந்தது. ஒரு 3-4 இஷ்யூஸில் வந்தது. இது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு பிரமிக்க வேண்டாமா? உங்களுக்கு பிரமிப்பு இருந்தால் தானே இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக. மோகன் அவர்கள் உங்களை பற்றி சொல்லாமல் இருந்தது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குதா சார்? எனக்கு உங்களுக்கு நீங்கள் விடுறதா இல்லை போல இருக்கு. இல்லை வருத்தம்லாம் இருந்ததுமா. இப்போ என்னுடைய ஏஜ் ஃபேக்டர் இருக்குல்ல, அப்போ எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னமும் நான் அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லை, நான் கேட்குறேன் அந்த டைமில். இல்லை அந்த நேரத்தில் அவர் வந்து சொல்லாமல் தான் இருக்கணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சிக்க கூடாதுல்ல. இந்த 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 வார்த்தையில் நீங்கள் என்ன வேணால் எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க. பாடகர்கள்லேயே நீங்கள் யார் பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அவங்க அவ்வளோ அழகாக பாடி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நடிகர்கள் வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து இவங்களே பாடுற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை டப்பிங்கில் மோகனுக்கு கிடைச்சிது. உங்களுடைய டப்பிங் அங்கே அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய படங்கள் இல்லாமல் போனதை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அதனால் யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படம் இல்லை, எனக்கு அதில் பெரிய லாபமும் கிடையாது. நான் போய் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டாக மாட்டிக்கிட்டேன். அதனால நான் வெளியே வரவும் முடியாது. சினிமா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டியது மோகன் தான். டப்பிங்கில் ஒரு பக்கம். ஆனால் அவர் ஒரு நல்ல ஆக்டர். அது எப்படின்னா பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுற ஒரு பெருமைக்குரிய ஒரு நடிகர் தான் அவர். பாலுவண்ணாவே சொல்லியிருக்காருல்ல, பாட்டுக்கு ரொம்ப அழகாக உயிர் கொடுக்குற ஒரு ஆக்டர் அப்படின்னு. ஆனால் ஒரு சில ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து அதை வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு மட்டும்தான் இந்த நுணுக்கம் தெரியும், மோகனை பொறுத்த வரைக்கும். டப்பிங்கில் உச்சத்தை பார்த்துட்டீங்க. இந்த பக்கம் பாடல்கள் பாடுறதுலேயுமே நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் பாடிருக்கீங்க. எனக்கு மிக பிடிச்ச ஒரு பாட்டு வந்து தேவன் கோயில். டப்பிங்கில் உச்சத்தை பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை சார், நீங்கள் 80s அதிகமாக டப்பிங் பண்ண ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னா சுரேந்தர் சார் அவர்கள். நம்ம சிறப்பாக பண்ணினாதான், அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாதான் ப்ரொடியூசர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் தான் நாம் வந்து உச்சத்தை தொட்டதாக அர்த்தம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம், அதனால் பதில் உங்கள்கிட்ட வரணும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சிங்கிங்கில் தானே ஃபஸ்ட்டு இருந்தது? சின்ன வயசில் ஒரு 6 வயசில் ஒரு பாட்டு பாடினேன். அதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து பாடகனாக கொண்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஓகே. சித்திரம் பேசுதடி
எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, முத்துச்சரங்களை போல், முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி. இந்த பாட்டு 6 வயசில் பாடினேன். அந்த 6 வயசுலேருந்து எங்கள் குடும்பமே நல்லா இருந்தது. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு டிஎம் சௌந்தரராஜன் ஐயா, டிஜி லிங்கப்பா ஐயா, கூமா பாலசுப்ரமணிய ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா, அவங்க எல்லாருமே மறைமுகமாக உதவி செஞ்சாங்க. ஸ்டேஜில் 6 வயசில் நான் சின்ன வயசில் வீட்டில் பாடிட்டேன். முழு சாங்கையும் பாடிட்டேன். அந்த பாட்டு மேலே எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த பாட்டு வந்து எங்கள் குடும்பத்துக்கு சோறு போட்ட ஒரு பாட்டு. அதுக்கு முக்கியமான கருவியாக நான் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கேன் எங்கள் குடும்பத்துக்கு. நிறைய இந்த பாட்டு வந்து நிறைய தடவை எங்களுக்கு சோறு போட்டது சொன்னீங்களா சார்? அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த இவனை வச்சு நம்ம குடும்பத்தை கொஞ்சம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சரித்திரம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆரம்ப கருவியாக இருந்தது எஸ்என் சுரேந்தர் தான். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிச்சிங்களா? எங்கள் அப்பா ப்ரோக்ராம் பண்ணுவார்ல, லலிதாஞ்சலின்ற பேனரில் எங்கள் அப்பா சுந்தர் சுரேந்தர் சோபா ஷீலான்னு ப்ரோக்ராம் பண்ணுவார். அதில் நான் தான் கதாநாயகன், நான் தான் மெயின் சிங்கர். அட்வான்ஸ் கொடுக்கும்போதே பார்ட்டி ஆளுங்க கேட்பாங்க, 2வது பிள்ளை இருக்கிறாரா அந்த டேட்டில், அப்போ தான் நாங்கள் காசு கொடுப்போன்னே கொடுத்துட்டு நான் இருக்கணும். ஏன்னா அப்போவே நான் வந்து எல்ஆர் அம்மா கச்சேரி பாட போயிடுவேன், எம்எஸ்வி அண்ணா கச்சேரி பாட போயிடுவேன். எல்லாமே பாலண்ண பாட்டு, யேசுதாஸ் அண்ண பாட்டு, இதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் பாடுறதுக்கு நான் முக்கியமான ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் மேடையில். அப்போ எங்கள் அப்பா ப்ரோக்ராம் பண்ணார் என்னை வச்சு, மெயினாக என்னை வச்சு. அப்படி பண்ணும்பொழுது இந்த 2வது பிள்ளை இருக்கிறாரா அந்த டேட்லேருந்து கேட்குற ஒரு காலகட்டத்தில் நான் வளர்த்துக்கிட்டேன். என்னென்ன மாதிரியான பாடல்கள்லாம் அந்த டைமில்? டிஎம்எஸ் ஐயா பாட்டு தான். யார் தருவாரில் அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுவேன். ஷோபா அவங்க எல்லாருமே, சுந்தர் சுரேந்தர் ஷோபா ஷீலா 4 பேரும் பாடுவோம். நானும் ஷோபாவும் கொஞ்சம் முக்கியமான சிங்கர்ஸாக இருந்தோம். அண்ணா வந்து ஹிந்தி பாட்டு பாடுவார், ஷீலா விக்ராந்தோட அம்மா ஷீலா, அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற பாட்டு பாடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படத்துலேருந்து நான் 2 பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு எப்பவுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். மாம்பூவே மாம்பூவே மாடத்து பூங்காவே கேளாயோ, அந்த பாட்டு வந்து அமரண்ணா மியூசிக்கில் ராஜாண்ணா முதல்ல பண்ணார். அதில் ஏதோ பிரச்சனை வந்ததுனால அதே பாட்டை திருப்பியும் சித்ராவும் நானும் பாடணும் அந்த பாட்டு. அதே மாதிரி மனசுன்னு ஒரு படத்தில் ரொம்ப அருமையான பாட்டு வைரமுத்து ஐயா எழுதியிருப்பார். அதுக்கு ப்ரொடியூசர் வந்து ஷீலா தான், விக்ராந்தோட அம்மா தான். விக்ராந்துக்கு கற்க கசடற படம் வாய்ப்பு கிடைக்க நான் தான் முக்கியமான காரணம். அது நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒன்றும் பதிவு பண்ணல. ஆர்வி உதயகுமார் என்கிட்ட தான் கேட்டார், 2வது சிஸ்டர் பிள்ளையையும் வந்து நான் ஹீரோ ஆக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் ஆஃபீஸில் வந்து சொல்லுங்கள், எனக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஏங்க இந்த பிள்ளையும் நல்லா வரட்டுமே, இந்த பிள்ளைக்கும் நல்ல வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி முன்மொழிந்தது அடியேன் தான். அப்போ மனசுன்ற படத்தில் அதுக்கு முன்னாடி அந்த டாபிக், பூவாமல் பூத்தவளே போகாதே நில்லு, பூவாமல் பூத்தவளே போகாதே நில்லு, நான் செய்த குற்றம் என்ன ஓர் வார்த்தை சொல்லு, பொன்மகளே உள்நிதையும் பூவல்ல கல்லு, தீண்டுவது பாவம் என்றால் தீயில் என்னை தள்ளு. வைரமுத்தையாவுடைய அருமையான வரிகள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பதிவு பண்ணலை. இந்த நேரத்தில் இதை நான் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமை. ஷீலா, ஷோபா அம்மா இவங்கள பற்றி தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அவங்க அண்ணன் சுந்தரை பற்றி, அண்ணா வந்து இப்போ 41 வயசுலேயே இறந்துட்டார்ல, அவங்கள பற்றி பெருசாக எங்களுக்கு தெரியல. என்ன வந்தாங்க சார் அவங்க? அவர் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தார். எங்கள் வீட்டிலே புத்திசாலி அவர் தான். 4 பேர்லேயே நாங்கள் 4 பேர்லேயே எங்கள் அண்ணன் தான் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் கேரக்டர். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு சாமர்த்தியம் இல்லை, 41 வயசுலேயே இறந்துட்டார். அவரை காப்பாற்றி இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சுக்கோங்க.
சொல்லுவார். அவர் ரொம்ப ஹைலி டேலண்டட் பர்சன். என்னவா இருந்தாங்க அவங்க? அவர் வந்து கிரெடிட் கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே. அது இல்லாமல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக படித்து பாஸ் பண்ணார். நல்ல நாலேஜ், ஸ்டோரி நாலேஜெல்லாம் இருந்தது. அது வந்து நியாயமாக அவருக்குரிய பாதை வந்து கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு வகை, கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்கன்றது ஒரு வகை. சார், நீங்கள் பாடல்கள் நிறைய பாடினதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம ஹிட்டான பாடல்களுக்கு பின்னாடி பல சோகங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஹிட்டான பாடல்களுக்கு பின்னாடி பல சோக கதைகள் இருக்குது. தெரிஞ்சுக்கிறோம், சொல்லுங்கள். எனக்கு வந்து டப்பிங்கில் தான் மொனோபலின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். டப்பிங் ஃபீல்டில் மொனோபலி ஸ்டேஜில் இருந்தேன். அந்த மாதிரி சிங்கிங் இதில் அந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு 3rd ரேஞ்ச் 4th ரேஞ்சில் தான் இருந்தேன். ப்ளேபேக் சிங்கராக நான் வந்து ஒரு 3வது 4வது இடத்துல தான் இருந்தேன்னு கூட சொல்லுவேன். அதான் உண்மையும் கூட. அது அவங்க மூத்தவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமைகளை நிரூபித்து கண்டினியூஸாக 1 by 1 பாடல்கள் பாடிக்கிட்டு ஹிட்டுகள் கொடுத்துக்கிட்டே இருந்த டைமில் நானும் ஏதோ பாட முடிஞ்சுது, அவ்வளோதான். இது எதனால் இந்த 4வது இடத்துல இருந்து நினைக்கிறேன்? சொன்னேன் இல்லை, டப்பிங் வந்து அதுதானே சொன்னேன். ஓகே, எதனாலன்றீங்க? அடுத்தது சொல்லுங்க திருப்பி. அதே இல்லை டப்பிங்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதுனால இதில் அதுவும் ஒரு காரணம். அது கேட்க வர அதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன். டப்பிங்ன்றது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கூட சொல்லுவேன். பாட்டையே நம்பி இல்லாமல் நான் டப்பிங்கில் பிஸியாக, அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னேம்மா, தேடி போனது கிடைக்கல, கிடைச்சதை நான் வந்து சிறப்பாக பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. அது மாதிரி டப்பிங்னால எனக்கு பாட்டு பாடுற வாய்ப்புகள் குறைஞ்சது உண்மை. ஆனால் நான் வந்து பாட்டிலே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிருந்தா கூட டப்பிங் ஆர்டிஸ்டாக இந்த உயரத்தை நான் தொட்டிருக்க முடியாது, இந்த இந்த பெருமைகளை சம்பாதிச்சிருக்க முடியாது. நிறைய நீங்கள் 4வது இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க, ஆனாலும் நிறைய ஹிட்டான பாடல்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லை 4வது இடத்துலையாவது இருக்கிறமே தம்பி, 4வது இடத்துலையாவது இருந்தேனே, அதுக்கே சந்தோஷப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சப்பட்ட அந்த தேவன் கோயில் சாங், அது எப்படி சார் அந்த ஆரம்பிச்சது அந்த பாட்டு? நானும் நின்றேன் சோலை ஓரம், நீயும் வந்தாய் மாலை நேரம், பார்வை 4ம் பேசும் ஜாலம், பார்த்தால் போதும் வெள்ளம் மோதும் காதல் தேவியே, நீ என் ஜோதியே, ஊஞ்சல் போலே எண்ணம் கோடி நெஞ்சில் ஆடும் உன்னை நாடி, கண்ணு நீயும் கேளாயோ தேவன் கோவில் தீபொன்று ராகம் பாடும் நேரம் என்று. இளையராஜா அண்ணாக்கு நன்றி. இந்த நானும் நானும் பாடினது. ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்களும் கங்கை அமரன் அவர்களும். அதில் பேசுகிற சுரேந்திரே நல்ல சிங்கர் தானே, அவரே ஒரு பாட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். முத்துலிங்கம் அண்ணா எழுதின பாட்டு. அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற படத்துக்கே நிறைய பாடல்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பாடல்கள் வந்திருக்கலாம். அப்புறம் சரி கொடுத்துருக்கலாம், சரி கொடுத்துருக்கலாம். எனக்கு அடுத்ததா ஊமை விழிகள் படத்துல நிறைய சித்திர பூவிழிப்பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததேனம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உயிரான இந்த உறவு நிலைத்தது, மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடலாம். ஆபாவாணன் அவர்களுக்கு நன்றி, மனோஜ் கியான் அவர்களுக்கு நன்றி, இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை முக்கியமான கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா சசிரேகா அம்மாவும் நானும் பாடின பாட்டு ரொம்ப பாப்புலரான பாட்டு. மும்பையிலேருந்து வந்த மனோஜ் கியான் அவர்கள் என் குரல் ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் 2 பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கண்மணி நில்லை காரணம் சொல்லி, அது ரொம்ப அருமையான பாடம். அது 2 லைன் படம் முடியுமா சார்? மலர் ஒன்று எடுத்து சரம் ஒன்று தொடுத்து தேவி உன் பூஜைக்கு நான் கொடுத்தேன்,
மலர்ச்சரம் பிரித்து மலர் வளை எடுத்து ஏழையன் காதலை நீ புதைத்தாய். புதைத்தது மீண்டும் மலராகும் உன் பூஜையை நினைத்தே சரமாகும். கண்மணி நில்லு காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா. அந்த காலத்தில் காதல் தோல்வி அடைந்த வாலிபர்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. கண்டிப்பா நிகழ்ச்சிகளில் பாட போகும்போது எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் இருக்கிற அத்தனை வாலிப பசங்களும் கையை தூக்குவாங்க. பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களான்னு கேட்பேன் நான். ராசாவின் மனசிலே படத்துல ஒரு அருமையான பாட்டு அந்த பாட்டு. நான் அது வந்து ஒரு பழைய ஃபீல் இருக்கும் அந்த பாட்டு. என்னெல்லாம் சொன்னாங்க, இன்புட்லாம் கொடுத்தாங்க அந்த பாட்டு பாட சொல்லும்போது. அது பாட்டு உள்ள ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே போகும்போது இளையராஜா அண்ணா சொன்னார், ஏஎம் ராஜா மாதிரி பாடுப்பா அப்படின்னார். அவருக்கு தெரியும் என் குரல் வாகு, என்னுடைய குரல் வளம் வந்து அந்த கல்ச்சரே வந்து ஏஎம் ராஜா ஸ்டைலில் தான் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா. அவர் என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது சொன்னார், அப்போ ஏஎம் ராஜா பாடினா எப்படி பாடியிருப்பாரோ அப்படி பாடுப்பா அப்படின்னாரு. அது பாரிஜாத பூவே அப்படின்னு நானே பாடினேன். டியூன் சொல்லி கொடுத்தாங்க, சுந்தரராஜன் சொல்லி கொடுத்தாரு. பாரிஜாத பூவே அப்படி பாடல, பாரிஜாத பூவே அந்த ஸ்டைலில் பாடினேன். 1000 காலம் வாழ்ந்திட வேணும், நாம் வாழ்ந்திட வேணும், தாயாய் நீயும் தாங்கிட வேணும், நீ தாங்கிட வேணும், தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேளத்தாளம் கேட்க வேணுமே, பாரிஜாத பூவே, சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது, துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது, பாரிஜாத பூவே. ரொம்ப 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 அருமையாக இருந்தது சார். எனக்கு அப்படியே அந்த ஃபீல் கிடைச்சிது. அந்த இல்லை அது பழைய அந்த டைம் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி டியூன். ராஜாண்ணா அவருடைய செய்யாத ஒரு சாதனைகளா, இசை கடவுள் இளையராஜா ஐயா மாதிரி ஒரு இசையமைப்பாளர் நமக்கு கிடைச்சதுக்கு நம்மெல்லாம் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர்கிட்ட நான் நிறைய பாடினேன். தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான், தேவதை போல் ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி. இந்த பாட்டு ராஜாண்ணாவுக்கே ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் கனடாவில் சொல்லியிருக்காரு, நான் இசையமைச்ச பாடல்களில் இந்த பாட்டு எனக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ரொம்ப அருமையான பாட்டு சார். ஆனால் இந்த சொன்ன சுரேந்தர் தம்பி, தீபன் சக்கரவர்த்தி தம்பி, மனோ தம்பி, இந்த 4 சிங்கர்ஸும் பாடின அற்புதமான பாட்டு. 4 பேருக்கும் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அற்புதமான. எனக்குமே மீண்டும் இளையராஜா அண்ணாவுக்கு நன்றி. வாலி சார் எழுதின பாட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சார். அது அடிக்கடி கேட்குற பாட்டு அந்த பாட்டு. இளையராஜா அவர்களுடைய படத்தில் அடுத்த படத்தில் ஏப்ரல் மேயில்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ராஜா அண்ணா கூட பாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா பாடுற பாடகர்கள் தேவைப்பட்டோம். தீபன் சக்கரவர்த்தியும் நானும் பாடணும். அதில் டேக்கில் எல்லாம் நாங்கள் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டோம். அந்த சிரிப்பு அது இதெல்லாம் கொடுத்தது. ஏப்ரல் மேலே பசுமை இல்லே காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போருடா, அட போங்கயா ஜூன் ஜூலையா, பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாமூச்சிகள் அடிக்குது அடிக்குது, பச்சை
இல்லை டைமிங்கோட பாடுங்க. இல்லை சார், உங்க அளவுக்கு வரல சார். ஓகே, ரொம்ப அருமையான அந்த பாட்டுமே எனக்கு அதில் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, பிரபுதேவா அவர்களுடைய முதல் முதல் பாட்டு. ஆமா அதில் அவருக்கு என்னுடைய குரல் தான் பயன்பட்டதுன்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். இல்லை சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் அந்த டைம்ல விரும்பி கேட்ட பாடல்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? பிடிச்ச பாடல்கள்லாம் நினைவு தெரிஞ்சு நாம் ரசித்த பாடல்கள் தான் ம், இதுக்கு பதிலாக இருக்க முடியும். நிலவே என்னிடம் நெருங்காதே, ம், ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, ம். பிபிஎஸ் ஐயா பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது நினைவு தெரிஞ்சு நான் டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்புறம் ரொம்ப ரசித்த ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர். சுசீலா அம்மா, பிபிஎஸ் ஐயா, ஜானகி அம்மா, ம். பாலு அண்ணா, டிஎம்எஸ் ஐயா, இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு போற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர்கள், தெய்வங்கள். நிலவே என்னிடம் நெருங்காது சொன்னீங்க, அதுல ரெண்டு உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டை பற்றி? கேள்விப்பட்டிருக்கேன் சார். எங்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அவர் ஜெமினி சாருக்கு நிறைய நிறைய பாடல் பாடியிருப்பாரு, ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த நிலவே என்னிடம் நெருங்காதே ஒரு 2 லைன் பாடுங்க, உங்க குரலை கேட்கணும் ஆசையா நீங்கள் இருக்கு. கேட்குறீங்க, உங்கள் வயசு பிள்ளை நீங்கள் கேட்குறதுனால நான் ஆசையாக பாடுறேன், கண்டிப்பா பாட பாடுங்க. ஆரம்பிக்கிறேன். ஊமையன் கனவை யார் அறிவார், ஊமையல் கனவை யார் அறிவார், இந்த உள்ளத்தில் கதவை யார் திறப்பார், மூடிய மேகம் கலையும் முன்னே, மூடிய மேகம் கலையும் முன்னே, நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. तस्वीर बनाए क्या कोई लिखे तुझ पे कविता, रंगों छंदों में समाएगी, रंगों छंदों में समाएगी, किस तरफ से इतनी सुंदरता, सुंदरता, நிலவே என்னிடம் நெருங்காதே. நல்ல ஆற்றங்கரை தனில் காற்று வரும், அது யாரிடம் என்ற பார்த்து வரும், நெஞ்சின் ஆசையிலே தேனூறி வரும், அது ஊர்வலம் சென்ற தேடி வரும், அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று, நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று. இதெல்லாம் ஒரே ராகத்தில் வந்த பாட்டு. ஹிந்தி, தமிழ், நிறைய பழைய பாட்டு, புது பாட்டு. ஹிந்தியில அவ்வளோ அழகா பாடுறீங்களே, ஹிந்தி ஃபுல்லாவே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஹிந்தி பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு. பாகேஸ்வரி ராகத்தில் உருவான இந்த பாட்டு. நிலவே என்னிடம் பாட ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நான் வரிசையை பாடுறது என்னுடைய கத்துக்கிட்டீங்க, ஆத்ம திருப்தி. வேற வேற பாடல்கள் சார். மங்கை நீ மாங்கனின்னு ஒரு பாட்டு, ஆஹா, அந்த பாட்டு பாடின அனுபவத்தை சொல்லுங்க. மங்கை நீ மங்கை நீ மாங்கனி மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மழை துளி சிந்திடும் புன்னகை சிந்தாமணி நடக்கும் தோட்டம் நீ நான் ஒரு தேனி மங்கை நீ மாங்கனி. இளையராஜா அண்ணாவோட பாடினேன். இளையராஜா அண்ணா சொன்னார்,
நல்லா பாடியிருக்கப்பா, நீயே ஃபுல் சாங்கும் பாடலாம், ஆனால் சம்மந்தப்பட்டவங்க நான் தான் மீதி பாட்டு பாடணும்னு கேட்குறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த இந்த அளவுக்கு பாடினது கூட போதும். ராஜாண்ணா சோலோ சாங்கில் நான் வந்து பிகினிங் பாடின அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லலை. நீங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்லலாம், நீங்கள் நேர் நுணுக்கமாக நாடகம் பார்க்குறீங்க. நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 90s நிறைய பாடல்கள் உங்களுடைய பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பித்தோம். நாளைய திருப்புல விஜய் அவர்களுக்கு பாட்டு நீங்கள் தான் பாடிருந்தீங்க. அப்படியா? மாப்பிள்ளை ஓஹோ, நான் சொல்ல போகிறேன், ஓ நான் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு. பாட்டு நல்ல பாட்டா? உங்களுக்கு பிடிச்சதா? நல்லா தான் சார் இருக்கும். அப்படியா? ஓகே. ஏன் நீங்கள் தான் பண்ணீங்க எங்களுக்கு. அது மரகதமணி சாருடைய தங்கை பண்ண மணிமேகலை மணிமேகலை பண்ண அற்புதமான படம், நல்ல பாட்டு. அது நான் தான் முதல் பாட்டு முத விஜய் அவர்களுக்கு பாடின பாட்டு. அப்படியா? நான் தான் அப்படிதான் நான் தெரியும். சந்தோஷம். அதுல அரசியல் ரீதியா நிறைய வார்த்தைகள்லாம் இருந்தது இல்ல அந்த பாடல்ல? தெரியாதுமா, எனக்கு தெரியாது. ஓகே. நான் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஓகே சார். சார் அதுக்கப்புறமா செந்தூர பாண்டியில ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அதில் வந்து ஸ்வர்ணலதாவோட ஒரு பாட்டு, மானே மானே சரணம் சரணம், மானே மானே நானே நானே சரணம் சரணம் மடியின் மேலே, நல்ல பாட்டு. நல்ல பாட்டு. தேவாண்ணா பற்றி குறிப்பிட்டு சொல்லணும். தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைப்பில் நிறைய நல்ல பாடல்கள் பாடியிருக்கேன். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். சபேஷ் முரளி அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கணும். ரசிகன்ல சில்லன சில்லன ரொம்ப கஷ்டமான பாட்டு, இப்போ பாட முடியாது. உண்மையில சொல்லப்போனால் அந்த டெம்போவில் நான் இப்போ என்னால் பாட முடியும். சில்லன சில்லன. ஆமாம், சில்லன ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஓகே, தமிழில் நான் பாடினதுக்கப்புறம் அதே பாட்டை தெலுங்குல டப்பிங் வெர்ஷன் பாலுன்னு பாடியிருக்காரு. ஓ, நான் முதல்ல பாடினேன்டா ஒரிஜினல் சிரஞ்சீவிக்கும் யாருக்கும் பாடினதா சொன்னார். அதே சேம் டியூனு நீ தமிழில் பாடியிருக்க, திருப்பி இந்த டியூனை தெலுங்குல நான் டப்பிங் பாடினேன். மொத்தம் 3 பாட்டு வந்திருக்கு. அதில் ஒரு வருஷன் நீ பாடியிருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சந்தோஷம். அதே மாதிரி பாலுனை பற்றி பேசும்பொழுது சிகரம் படத்தில் எனக்கு சைலஜா அம்மாவு கூட எனக்கு ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்தார். சிகரம் அவர் மியூசிக் பண்ணாங்கல்ல? அவர் மியூசிக் பண்ணதில் வைரமுத்து ஐயா எழுதின பாட்டு. முத்தமா என்னை மூடி வைக்க வேண்டும் என்று சட்டமா, வந்து கொள்ளை கொண்டு போங்கள் என்ன குற்றமா, இதில் என்ன பெண் என்ன சும்மா, ஆனந்த் பாபு அவர்களுக்கு பாடியிருப்பேன். நல்லா இருக்கும். என்ன நான் చాలా బాగా పాడేసే అడయ్యా వాడుன்னு வரும் பாலுன்னு ரீ ரெக்கார்டிங்கில். அடுத்ததா தேவாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி கேட்ட பாட்டு, சின்ன பையன் சின்ன பொண்ணு. சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா, சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா, ஒரு பாட்டு வரும் காதல் பாட்டு வரும், கன்னி பொண்ணு என்ன பார்த்து கண்ணை சச்சா, மன காய்ச்சல் வரும், உன்னை தோளோடு தோள் சேர்த்து தினம் நான் பாடும் தேன் பாட்டு, சின்னையா செல்லையா இன்று என்ன வேணும் சொல்லையா. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரணம் இன்னும் அழகா இருக்குமே, பாடுங்க. கண்ணீரன் தாரரார தாரரா பாடுங்க. மறந்துச்சு சார். ஓகே, விட்டுருங்க, பரவாயில்ல. ரொம்ப அருமை. எனக்கு அந்த அந்த ரெக்கார்டிங் செஷன் அனுபவம் எப்படி சார் இருந்தது? நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும்பா. தேவாண்ணா வந்து நம்ம வர வாய்ப்பு வந்து தடுக்க மாட்டார். நமக்கு வேற எந்த சோர்ஸ்லையாவது ஒரு சான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக சந்தோஷமாக கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருவாரு. அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சங்கர் கணேஷ் ரொம்ப அவங்ககிட்ட பாட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எம்எஸ்வி கிட்ட சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு, எப்பண்ணா வந்ததுன்னே எனக்கும் தெரியலண்ணா, அப்பண்ணா இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. தீ படத்தில் பாடியிருப்பேன். ரஜினிகாந்த் நடிச்ச படம். ரஜினி சாருக்கும் என்னுடைய போர்ஷன் 2 லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சந்தோஷம். மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களுக்காக பாடியிருப்பேன் நான். கோவை அண்ணன் வந்து கோவை சவுந்தரராஜன் அண்ணன் தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு, ரஜினி சாருக்கு வந்து மலேசியா வாசு அண்ணன், மாஸ்டர் ஸ்ரீதர்னு ஒரு அற்புதமான நடிகர், அவருக்கு நான் பாடியிருப்பேன். விஷ்ணு படத்தில் அம்மா அம்மா நான் சின்ன பொண்ணு, அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய முதல் பாட்டு. ஓகே, தமிழில் அவங்க பாடினது, அவங்க பாடின முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அவங்க பாடினது என் கூட தான் டுவேட், ஃபஸ்ட்டு டுவேட் பாடினேன். அந்த பாட்டு அதெல்லாமே அந்த டெம்போவில் இப்போ பாட முடியாது.
அம்மா அம்மா நான் சின்ன நீங்கள் தான் பாடணும், உங்கள் வயசு பசங்க தான் பாடணும். பாடிடுவோம். நீங்கள் பாடுங்க, நீங்கள் நான் லிப் மூமெண்ட் கொடுக்குவேன். வேணாம் 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 சார், வேணாம் சார். நான் வந்து பாடுற மாதிரி பாடுறேன், நீங்கள் பாடிடுங்க, நான் லிப் மூமெண்ட். இல்லை சார், இல்லை சார், இல்லை சார். நீங்க பண்ணாதான் அவங்கள கரெக்டாக குழப்பிடுவோம் நம்ம. நீங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ம். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி அந்த சாங் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு வந்து நிலவே நிலவே சரிகமா பாதனி, அந்த பாட்டுடைய பேத்தாஸ் பாடிருப்பீங்க. பரணி தம்பி வந்து அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். அவருடைய இசையமைப்பில் பொள்ளாச்சி மலர் ரோட்டில்னு ஒரு அதே பாட்டு படத்துல பாடியிருப்பேன். அதே படத்துல பரணி அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக வந்திருக்க வேண்டிய ஒரு இசையமைப்பாளர். நிலவே நிலவே சரிகம பதனி பாடு தரரரரரே தேரே தாரரரரேரா அரரரரரரே ஆரே. இப்படி ஒரு அற்புதமான பாட்டு. கரெக்ட். அதில் என்ன பியூட்டின்னா, சூர்யாவுக்கு பாடியிருப்பேன், புதுயுகம்னு ஒரு படத்தில் சிவகுமார் அண்ணாவுக்கு பாடியிருப்பேன். அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அப்பா சிவகுமார் அண்ணாவுக்கு பாடியிருப்பேன், புள்ள சூர்யாவுக்கும் பாடியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். சார், நீங்க வந்து இளையராஜா அவர்களுக்கு நிறைய பாட்டு பாடிருக்கீங்க. தேவா அவர்கள் எந்த ரெக்கார்டிங் ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்? நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. ஸ்ரீபிரியா அவர்கள் சாந்தி முகூர்த்தம்ன்ற படத்தில் மோகனுக்காக என்னை பாட வச்சாங்க. மோகனுக்கு நான் டப்பிங் பேசிக்கிட்டு இருந்த பல படங்கள் போக 1-2 படங்கள் பாடணும்னு நான் நினச்சேன். நியாயமாக என்னுடைய குரலுக்கு நான் பிளேபேக் சிங்கர், பீயிங் அ பிளேபேக் சிங்கர், நான் வந்து பாடணும்னு ஆசைப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஸ்ரீபிரியா அவர்கள். ஏன்னா எத்தனையோ நேர்காணலில் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து இன்றைக்கி தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். ஸ்ரீபிரியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சுரேந்தரை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிளேபேக் சிங்கராகவும் மேடை பாடகனாகவும் தான் தெரியும். அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக பாப்புலர் ஆகிட்டார், ஏன் அவரே பாட வைக்கலாமே, அவர் குரலுக்கு அவரே பாட வைக்கலாமேன்னு ஒரு நல்ல ஒரு நியாயமான கான்செப்டில் வாணி ஜெயராம் அம்மா கூட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பில் என்னை பாட வச்சாங்க. மழையே என் மீது தூவாதே, நனைந்தால் என் நெஞ்சம் தாங்காதே, அப்படி ஒரு பாட்டு. போர்த்தி கொள்ள போர்வை இல்லை, நாணம் இன்னும் தாண்டும் எல்லை, தரரரி தரரி ரரரி. ரொம்ப கஷ்டமான டியூன் அது. வாணிமாவும் நானும் பாடினது. மோகனுக்கு நான் பாடின பாட்டு சாந்தி முகூர்த்தம் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. அதே மாதிரி கங்கை அமரன் அண்ணா வந்து அண்ணி படத்தில் மலேசியா வாசுன்னா தீபன் சக்கரவர்த்தி நான் பாடினது. அதில் மோகன் போர்ஷனுக்கு என்ன பாட வச்சார் வாசன், அது அமரண்ணா. ஆலமரம் போல எங்க குடும்பம், அன்பு எனும் இன்ப நிலை எங்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதில் மோகன் போர்ஷன் நான் பாடியிருப்பேன். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லைங்க ஐயா. ஓகே, அந்த ரொம்ப இல்லை, நல்லா இருக்குது சார். இதெல்லாம் புதுசாக அந்த புண்ணியத்தை நீங்கள் தான் கட்டிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. இப்போ பாட்டு நிறைய ஸ்டேஜில் அவங்களெலாம் பார்க்க முடியலையே, எதனால? முன்னாடி அடிக்கடி ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அது மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தம்பி, மாற்றம். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பாடுறீங்க, எங்களுக்கு கேட்குறது நல்லா பாடுறேன்னா அப்படியே அதே நாங்கள் சின்ன வயசில் கேட்டுருக்கோம்ல, இப்போ கூட உங்களுக்கு சின்ன வயசு தான். ரொம்ப சந்தோஷம் சார். அதே ஃபீல் இன்னும் இருக்குது நீங்கள் பாடும்போது. ஏன் உங்களை வந்து ஸ்டேஜ்லாம் அது இன்வைட் பண்ண மாட்டாங்க? இதுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க தேவைப்படும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். திறமை இருந்து பிரயோஜனம் இல்லை, திறமை மட்டும் பத்தாது. அதை நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சரியாக கிரகிச்சிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாய்ப்புகளுக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை நம்ம கரெக்டாக வாங்கிக்கிறோமா, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமான்றது ஒரு தனி சாமர்த்தியம் உண்டு. அது என்கிட்ட குறைவாக இருக்கலாம். என்ன நம்ம சரி பண்ணியிருந்தா அதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாதும்மா. நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து சிங்கிங்கில் வந்து இன்னும் நிறைய பாடியிருக்கணும், இன்னும் ஒரு 500 பாட்டாவது பாடியிருக்கணும்னு நினைக்கலாம். நான் நினைக்கலாம், தப்பே கிடையாது, அதுதான் நியாயம். ஆனால் கடவுள் வந்து எனக்கு டப்பிங்னு ஒரு ஃபீல்டு கொடுத்து அதில் நீ ராஜாவா இருடான்னு சொல்லிட்டார்ல. இந்த இடத்துல கடவுள் இருக்கிறதா நான் நம்பிக்கிறேன். இப்போது ரீசெண்டாக வர படங்களுக்கெல்லாம் ஏதாவது கூப்பிட்றாங்க சார் டப்பிங் பண்ணுறதுக்கு? இப்போ சமீபமாக நான் வந்து ரொம்ப ஒன்றும் நிறைய டப்பிங்கில் பிஸியாக இல்லை. பட் ஐ ஹேட் இனஃப், ஐ ஹேட் மை ஓன் டைம். ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் பீக்கில். ஆமாங்க, அது நானே கூட தைரியமாக சொல்லிக்கலாம், திருப்பி சொல்லிக்கலாம்.
ஹையஸ்ட் பேயிங். டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு சேனலில் என் வாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக பாட்டாக வருது, பேச்சாக வருது, ஏதாவது ஒன்று வருது, இல்லாட்டி ஏதாவது மேடை நிகழ்ச்சிகள் வருது, ஏதாவது நிறைய படங்கள் நான் பேசின படங்களே எனக்கே ஞாபகம் இல்லாத படங்கள்லாம் இருக்குது. அப்படி படங்கள்லாம் நான் டிவியில் தான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு பின்னணி குரல் கலைஞன் நான். நான் என்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது, அது வேறு வழி இல்லை. சினிமா துறையில் முத வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல வாங்கினதுன்னாக்கா ஏ ஃபார் ஆப்பிள்னு 1964 பாடினேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது பாடினேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கெட், சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் டேடி. 1964 எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா, எஸ்.ஏ. கிருஷ்ணன் சார், ஏஎல் ராகவன் சார் இவங்களோட இணைஞ்சு ஒரு சின்ன பையன் பாடினான். மாஸ்டர் பிரபாகருக்காக பாடினான். அந்த சின்ன பையனே நான் தான். டி.கே. ராமமூர்த்தி அண்ணா மியூசிக்கில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. எங்கள் அப்பா தான் காரணம் அதுக்கு. டி.கே. ராமமூர்த்தி அண்ணா, இந்த பையன் சின்ன பையன், இவனை எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசக்கூட வாய்ப்பு இல்லாமல் கூட போயிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை, டி.கே. ராமமூர்த்தி அண்ணா வந்து எனக்கு தெய்வம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி பிரிஞ்சு பண்ண முதல் படத்தில் விஸ்வநாதன் அண்ணாவும் ராமமூர்த்தி அண்ணாவும் பிரிஞ்சு பண்ண முதல் படம் ராமமூர்த்தி அண்ணா முதல்ல பண்ண படம் சாது மிரண்டால். நாகேஷ், கல்பனா அம்மா, டி.ஆர். ராமச்சந்திரன், மனோரமா அம்மா இவங்கெல்லாம் நடித்த படம். மாஸ்டர் பிரபாகர், குட்டி பத்மினி ஆக்ட் பண்ண படம். அதில் பிரபாகருக்காக நான் 1964 பாடினேன். 66 தான் வந்தது அந்த படம். அதில் நான் வாங்கின சம்பளம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபாய் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பீக்கில் இருந்தீங்க டப்பிங்கில், அப்போது அதில் ஹையஸ்ட் பெய்டு. இதெல்லாம் கூட நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க. இல்லை கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறீங்க. இல்லை சார், தெரியாது சார். பாடு நிலாவேன்னு ஒரு படம் பேசுனதுக்கு அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கே. ரங்கராஜ் பிகாம் அவர் தான் எனக்கு நிறைவான சம்பளம் கொடுத்தவர். பாடு நிலாவன் மோகன் சார். அவர் ரொம்ப அருமையான ரோல், நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். நதியா அவர்கள் ஹீரோயின், இவர் வந்து ஒரு சிங்கர். ஆஸ் யூஷுவல் அவர் பாடகராக தானே வருவார் பெரும்பாலும். மைக் மோகன். பாட்டு பாடுறதுக்கு அந்த கேரக்டர் அமையறதுக்கு இயற்கையாகவே குரல் நல்லா இருக்கணும். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் இன்னொருத்தனை இருந்தால் கூட அது ஒரு அமைப்பு. குரல் நல்லா இருந்தால் தான் அந்த பாடல்கள் வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஜெமினி சாருக்கு எப்படி அவர் வாய்ஸே நல்லா இருக்கும், அதனால் ஏஎம் ராஜா சார் பாடினாலும் அழகாக இருக்கும். பி.வி. ஸ்ரீனிவாஸ் ஐயா பாடினாலும் அழகாக இருக்கும், அவர் பாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இவருக்கு பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சதுக்கு காரணம் அந்த டப்பிங் வாய்ஸ் தான் முக்கியமான காரணம்ன்றதை நான் அடித்து சொல்லுவேன். ஏதோ ஒரு சாங் ரெக்கார்டிங்லையோ இல்லை டப்பிங் மூமெண்ட்லேயோ ரொம்ப எமோஷனலாகி அந்த சாங்கோடையோ இல்லை எமோஷனலாக கனெக்ட் ஆன மாதிரியான மூமெண்ட்டில் எதாவது நடந்திருக்கா? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறது? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது? அது நிறைய படங்கள் இருக்குது தம்பி, சும்மா அப்படிலாம் ஒரு படம் 2 படம் சொல்லக்கூடாது. நிறைய படங்கள் நான் வந்து ரொம்ப 100% இன்வால்மெண்ட்டோடு தான் பண்ணி கொடுப்பேன். அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ்னு கேட்குறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை, அது ஒரு இயக்குனர் என்னை ரொம்ப நோகடிச்சார். அந்த பர்டிகுலர் ஹீரோ உயர்த்தியும் என்னை வந்து தாழ்த்தியும் பேசினார். அது தப்பு, அவர் பேசக்கூடாது. ஏன்னா அவருடைய முதல் படத்துலேருந்தே நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த இயக்குனர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் பேரெல்லாம் சொல்லிடாதீங்க. எனக்கு தெரியாது சார், சொல்ல வேண்டாம். அப்போ அந்த டைமில் ரொம்ப நொந்து போனேன். அது மறக்க முடியல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பதில். அந்த பர்டிகுலர் படத்தில் வந்து ஒரு இருட்டான ஒரு காட்சியை போட்டு இந்த காட்சிக்கு நீங்கள் டப்பிங் பேசணுன்னா அது பைலட் ட்ராக் கூட இல்லை. பைலட் ட்ராக் இருந்தால் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கேட்டு ஃபாலோ பண்ணி பேசிடலாம். பைலட் ட்ராக் கூட இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் நடிகர் ஒரே டேக்கில் நடித்தார் அப்படின்ட்டார் அவர். நீங்கள் ஒரு டேக்கில் பேச முடியுமான்னு. ஏங்க, பைலட் ட்ராக் இருந்தால் தாங்க ஈஸியாக பேச முடியும். பைலட் ட்ராக் இருந்தால் ஒரு டேக்கில் அரை டேக்கில் கூட பேசிடுவேன். பைலட் ட்ராக்கில் இல்லை, ஒன்றுமே இல்லை, சவுண்டே இல்லை, நான் எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்போது வந்து ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணார் அந்த இயக்குனர். அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை ஒரு 10 மாதம் நான் தள்ளிட்டேன். எனக்கு மனசு வரல. அப்புறம் பண்ணி கொடுத்தீங்க ஃபைனலாக? அப்புறம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எங்கள் மீதி போர்ஷன்லாம் எங்கன்னு ராஜா அண்ணன் கேட்டாராம். எங்கள் வாய்ஸை காணும் எங்கே அப்படின்னு இளையராஜா அண்ணன் கேட்டார். அது மாதிரி அது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அவ்வளோதான், விட்டுருங்க.
சார் இப்போ வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸில் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ரீச் கிடைக்குது. நல்ல பாடல்கள் பாடின ஹிட்டான சிங்கர்ஸ்க்குலாம் வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுவும் நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே பாடிட்டோம், ஏற்கனவே நிறைய படங்களில் பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்களுக்கு வழிவிடலாமே. அதுக்கு ஒரு மேடை தானே இது. ரியாலிட்டி ஷோஸில் இருக்க சிங்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண ஒரிஜினல் முடியாதுமா. மீடியா பவர்ஃபுல் விஷயம் வந்து மீடியா. உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து இவங்க மேலே ஜாஸ்தி வெளிச்சம் படுதில்ல. அது ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. அது அது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு படுது. எப்பவுமே ஒரே பேட்சே இருந்துக்கணும், அவங்களே வந்து பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறதே வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா எனக்கு படுது. அடுத்தவங்களும் வரட்டுமே, அடுத்தவங்க வரட்டும், நிறைய பேர் நல்லா இருக்கட்டுமே. ஒரு டப்பிங், ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பண்ணுறது என்ன மாதிரியான இன்புட்லாம் எடுத்துக்கணுன்றது ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லலாம்ல? டிப்ஸு கொடுக்குற ஒரு 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 பிளேஸ் இல்லை இது. ஆக்சுவலாக டப்பிங் பேசுகிறதே வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா நான் என்னுடைய கருத்து. ஓகே, ஒருத்தவங்க பேசினா அவங்களுடைய ஒரிஜினல் குரல் தான் இருக்கணுன்றது. பின்னணி பாடகர்கள், நீ பாடின பாட்டு ரேடியோவில் வரும்போதோ டிவியில் வரும்போதோ சுரேந்தர், வாசவண்ணன், மனோ, இப்படி பேர்கள், தீபன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணராஜ், இப்படின்னு அவங்கவுங்க பேரில் வருது இல்லை. நீங்கள் என்ன தான் பேசி கொடுத்தாலும் இவர் பேசினார்னு பாமரன் சொல்லுவாரா? ஒரு சாதாரண ரசிகன் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி பார்ப்பாரா? பார்க்க முடியாது. நீ கரெக்டாக அழகாக பேசி கொடுத்ததுக்கப்புறம் உன் பேர் வெளியே வராது. அதுக்கு உதாரணம் நான் தான். ஆனால் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தெரியுது. உனக்கு சுரேந்தர் மட்டும் தெரியும் ஐயா, சவிதாவை தெரியும், ஹேமமாலினி தெரியும், அனுராதாவை தெரியும், ஸ்ரீஜா அம்மா தெரியும், சரிதா மேடம் தெரியும், அப்படி நிறைய ஆர்டிஸ்ட், உமாபரணி தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மீடியாவில் வந்து உங்களுக்கு எல்லா முக்கியமான விஷயங்களும் வெளியே வரும்பொழுது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பற்றி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் என்னதான் தெரிஞ்சாலும் படத்தோட பார்க்கும்பொழுது வந்து அந்த நடிகர்களுக்கு தானே அந்த அந்த ஃப்ரூட் போய் சேருது. கிரெடிட் அவங்களுக்கு தான், கிரெடிட் அவங்களுக்கு தானே போய் சேருது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு டிப்ஸ் கொடுக்கணுன்றது இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற இதுக்கு டப்பிங் பண்ணுற மாதிரி தான்மா. நீங்கள் அந்தந்த மொழிக்காரங்களே நடிக்க வைங்களேன். வேற்று மொழிக்காரர்களை நடிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை நடக்குது, வேலை கிடைக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்தந்த மொழி பேசுகிறவங்களே வேற்று மொழிக்காரர்களாக இருந்தால் கூட தமிழ் பேச வச்சு நடிக்க வைக்கலாமே. அந்த காலத்தில் எஸ்வி ரங்காராவ் நடித்தார்ல, பத்மினி அம்மா நடித்தாங்கல்ல, சாவித்திரி அம்மா நடித்தாங்க, பானுமதி அம்மா நடித்தாங்கல்ல. அவங்கவுங்க வேறு வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் வந்தாலும் தமிழை அவங்களே கற்றுக்கிட்டு நடித்தாங்கல்ல. அது மாதிரி இப்போ நம்ம சரத்பாபு சார் அவரே பேசுவார், ரஜினி சார் பற்றி சொல்லவே வேண்டாம், அர்ஜுன் அவரே பேசுவார். இந்த மாதிரி அவங்கவுங்களே பேசி நடிக்கிறது நியாயம்னு நினைக்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நான். ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறீங்க சார். இல்லை நியாயமான கருத்து. கண்டிப்பாக இப்போ என்னை நடிக்க கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், நான் பேசணுன்னு தான் ஆசைப்படுவேன். இனிமேல் யாரும் என்னை கூப்பிட போகிறதில்ல. அப்படியே நடிக்க கூப்பிட்டாலும் என்னுடைய கேரக்டருக்கு, என்னுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு நான் தான் என் குரலை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ டப்பிங் ஒரு படம் பண்ணதுக்காக போயிருக்கீங்க, அங்கே ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் டப்பிங்கில் அது நல்லா முடிவே பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஏன் சார்? ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள். இல்லை சொல்லுங்கள் சார். அப்படியே ஆக்சுவலாக அந்த மாதிரி நிலை வரும்போது ரொம்ப அடக்கி வாசிக்கணும். நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு தானே நம்மளை கூப்பிடுறாங்க. அதை சரி பண்ணுறதுக்காகத்தானே பின்னணி குரல் கலைஞர்களை கூப்பிடுறாங்க. அது ஒரு ட்ரெண்டு. அது ஒரு மாதிரி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் இருந்தேன் ஐயா. சார், ஆனால் டப்பிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பாப்புலராக பேசப்படுறதுக்கு நானும் ஒரு முக்கியமான, கண்டிப்பாக மறுக்கவே முடியாது அது. சரி, எனக்கு பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் பட்டுது. நீங்கள் 90s வந்து விஜய் அவர்களுக்கு தான் அதிக பாடல்கள் பாடப்பட்டிருந்தது. உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அவருடைய குரல் வந்து என் குரல் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய முக அமைப்பே என்ன போல தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா அது வந்து அந்த காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரித்திரங்கள்லேயே இருக்குது. கம்சன், கண்ணன் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முக அமைப்பு, குரல் அமைப்பு எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒத்து போகும். அதனால் இவருக்கு பாடும்போது என்னுடைய குரல் ரொம்ப சரியாக இருக்கும்.
நான் என் பாட்டு அவருக்கு சூட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அவருக்கு சூட் ஆகிற மாதிரி என் குரல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவர் பேசும்போதும் பாடும்போதும் என் குரல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? போதுமா? இல்லை, இது நியாயம் தானே? கண்டிப்பா கண்டிப்பா சார். நியாயம் தானே? அது மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அவர் அதிகமா பயன்படுத்தப்பட்ட இல்லை, அவர் நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்து போனாருன்னு கூட சொல்லுவேன். இந்த அமைப்பு இருக்கிறதுனால, முகமும் குரலும் ஒன்றுபட்டு போனதுனால அவருக்கு இந்த உயரம் கிடைத்ததாக நான் நம்புகிறேன். அம்மாவோர் அம்பிகை போல், அம்மாவோர் அம்பிகை போல், அப்பாவோர் ஆண்டவன் போல், மீனாட்சி சோமனை போல், வைதேகி ராமனை போல், கண் கண்ட தெய்வங்களே அப்படின்னு ஒரு பாட்டு தீர்ப்பு படத்தில் பாடியிருக்கோம். ஜெயச்சந்திரன் சார், சசிரேகா அம்மா, நான் பாடியிருப்போம். அந்த பாட்டு அம்மாவோர் அம்பிகை போல், அப்பாவோர் ஆண்டவன் போல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வரிகள் உள்ள ஒரு பாட்டு. சில நேரத்தில் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். சார் உங்க சன் விராஜ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய படங்களை பார்த்தோம். ஆக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உயிரிலே கலந்தது, இருந்து உயிரிலே கலந்தது பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப உயிரிலே கலந்தது. ரகுவரன் சார் சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதான் அவர் ஆக்ட் பண்ண முதல் படம். உயிரிலே கலந்தது, அந்நியன், உயிரிலே கலந்தது, உன்னை நினைத்து, உன்னை நினைத்து, உன்னை சரணடைந்தேன், தித்திக்குதே, ஜீவா சின்ன வயசு கேரக்டர், சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2, இப்போ மிஷன் இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு படம் விட்டுட்டேன்னு, டான்ஸர்னு ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் நிறைய நியாயமான ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கணும். அவ்வளவு திறமையான ஒரு கண்டிப்பாக நல்ல திறமையான ஆர்டிஸ்ட். மீதி உங்களுக்கு எவ்வளோ, அவரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் சார்? நான் அதான் அந்த சென்னை 28ல் பார்த்துருவேன். இந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேனே. அதுக்கப்புறம் பெரிய படங்கள் ஏன் ரஜினி சாரும் கமல் சாரும் கேட்டாங்களாம், யார் அந்த பையன்? அந்த பீச்சில் கிரிக்கெட் விளையாடுவாங்க இல்லை, அதான் தலையை தூக்கி இப்படி காட்டுவார்ல, அப்புறம் வந்து கழுத்து அந்த காட்சியெல்லாம் பார்த்து ரஜினி சாரும் கமல் சாரும் கேட்டாங்க, யார் அந்த பையன்? அமரன்னு சொன்னாராம், சுரேந்தர். அதனால நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது தம்பி. ஏன்னா எங்கள் அப்பாவும் நானும் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம், நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும்ன்றாங்க. நடக்கட்டும், நடந்தால் சந்தோஷம். நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொண்டால் சரி. இப்போ என்ன மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார் விராஜ்? ஏதாச்சும் அட் ப்ரெசென்ட் ஒன்றும் இல்லை, வெப் சீரிஸ் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அதான் சொல்லி முடிச்சுட்டேனே, நல்லது பண்ணால் நல்லது நடக்கும்னு. நல்லது நடக்கட்டும். கண்டிப்பா உங்களுக்குமே வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும். இதான் நான் நல்லா பாடுறேன்னு இல்லை, கண்டிப்பா கூப்பிடணும் சார் எனக்கு. இதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, உங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்த மொமெண்ட்ல இருந்து, சிங்கர்ல இருந்து. இப்போ என்னுடைய நிலைமைக்கு என்னை இங்கே அழைத்த நம்ம சேனலுக்கு என்னுடைய நன்றி. சம்பந்தப்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா இப்போ உண்மையை சொல்ல போனால் என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், என்னை கூப்பிடாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்னையும் அழைத்து ஒரு நேர்காணலுக்கு என்னை அமர வைத்து ஒரு பெருமை சேர்த்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த